நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. பார்க்க ஷாப் லக்ஸரியா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. கரூர் விவகாரம் தமிழக சட்டமன்றத்தில் புயலை கிளப்பி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து கேள்விகளை முன்வைக்கிறார். அதற்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் மாறி மாறி பதில் கொடுத்து வருகிறார்கள். இதில் அதிமுகவுக்கு தாவேக்காவை விட அதிகம் கூட்டம் கூடியது. அதிமுக பொதுச் செயலாளர் வர்றப்போ ரெண்டு பக்கமும் தொண்டர்களை பார்த்து கையசைத்து அவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார். ஆனால் விஜய் அப்படி செய்யவில்லை. ரெண்டு பக்கமும் பார்க்கல, நேராக தான் வந்தார். அதனால் அந்த கூட்டம் அப்படியே வந்தது அப்படின்னு அமைச்சர் ஏவாவேலு சட்டமன்றத்தில் குறிப்பிடுகிறார். இந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு அதிமுகவை நோக்கி கேள்வி வைக்க, இந்த விவகாரம் 41 பேர் உயிரிழந்தது. தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இதுபோல் நடந்ததில்லை, இதை பேசாமல் இதை பேசுவது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து கேட்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் கூட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்த போலீஸ் தானே விஜய் கூட்டத்திற்கும் பாதுகாப்பு கொடுத்தது அப்படின்னு அமைச்சர் ஏவாவேலு தமிழக சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். கூட்டத்தில் கை காட்டுகிறார்கள், வருகிறார்கள், போகிறவர்கள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இபிஎஸ் எதிர்கேள்வியை முன்வைக்க, உரிய முறையில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் உயிரிழப்பே ஏற்பட்டிருக்காது அப்படின்னும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். கரூர் சம்பவத்தில் நாங்கள் அரசியல் செய்யலை அப்படின்னும் அவர் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் ஆம்புலன்ஸில் கரூர் மாவட்ட மருத்துவ அணி அப்படின்னு ஒட்டப்பட்டிருந்தது அப்படின்னு இபிஎஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதில் யார் அரசியல் செய்வது அப்படின்ற கேள்வியை அவர் கேட்கிறார். இதற்கு கரூர் மாவட்ட திமுக மருத்துவர் அணி என ஆம்புலன்ஸில் ஒட்டி இருந்தார்கள். இப்போது கேட்கிறேன், அரசியல் செய்வது யார் அப்படின்ற எதிர்கேள்வியை அதிமுக பொதுச் செயலாளர் அரசை நோக்கி திமுகவை நோக்கி கேட்டிருக்கிறார். ஏவாவேலு அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் போகும்போது கூட்டம் அவர் பேசுவதை கேட்க வரும், ஆனால் தாவேக தலைவர் பேசுகிறப்போ அவரை பார்ப்பதற்காக வந்தது. அதாவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அவருடைய பேச்சை கேட்க வந்தது, தாவேக தலைவருக்கு அவரை பார்ப்பதற்காக கூட்டம் வந்தது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். இதில் அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு மாறி மாறி இரண்டு தரப்பும், அதாவது முதலமைச்சர் அதிமுக மேலே குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க, அதிமுக பொதுச் செயலாளர் அரசின் மேலே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். யார் இதில் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் மாறி மாறி தமிழக சட்டமன்றத்தில் எழுந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சு, அதற்கு அமைச்சருடைய பதில், கூடுதல் விவரங்கள் என்ன? கரூர்ல விஜயனுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில 47 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தது என்பது தொடர்பான விவரங்களை சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். குறுகலான இடம் வேலுச்சாமிபுரம், அந்த இடம் எதற்காக ஒதுக்கப்பட்டது? அதிமுக தரப்புல ஒரு கூட்டம் நடத்துவதென்றால் பல்வேறு கெடுபிடிகள் என்பது கொடுக்கப்படுகிறது. வேலுச்சாமிபுரம் என்பது அதிமுக தரப்புல மக்கள் பரப்புரை செய்வதற்கு இடம் என்பது முதல்ல ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அந்த ஒரு சூழல தாவேக்காவுக்கு மட்டும் அந்த இடம் எதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது? விஜயனுடைய முந்தைய கூட்டங்களில் எல்லாம் ஏராளமானோர் கூட்டமாக கூடியிருந்தார்கள். எவ்வளவு பேர் கூடுவார்கள் என்ற தகவல் எல்லாம் காவல்துறைக்கு இருந்தும் கூட அந்த குறுகலான இடத்தை எதற்காக அனுமதிக்காக கொடுத்திருந்தார்கள்? இதில் உள்நோக்கம் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாம உடனடியாக உடற்கூறாய்வு செய்யப்பட்டிருந்தது. 2 மேசைகள் தான் போடப்பட்டிருந்தது. ஆனால் இரவோடு இரவாக உயிரிழந்தவர்களுடைய உடல் அனைத்துமே உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது என்பது தொடர்பான கேள்விகளை கேட்டிருந்தார். அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறுக்கிட்டு பேசும்போது கூட பல்வேறு விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருந்தார். கூட்டணிக்காக ஆள் சேர்க்கக்கூடிய வகையில இத்தகைய பேச்சுக்களை பேசுகிறார். அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த கருத்துக்களை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்பது தொடர்பான கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டிருந்தார். அதற்கு பதில் தெரிவிக்கக்கூடிய வகையில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த எந்த கருத்துக்களையும் பேசவில்லை. 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். அது குறித்து கூட சட்டப்பேரவையில பேசுவதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடாதா என்பது தொடர்பான கேள்விகள் எல்லாம் முன்வைத்திருந்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் முதலமைச்சர் என மாறி மாறி எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்விகளுக்கு பல்வேறு விதமான பதில்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க. குறிப்பாக
மருத்துவத்துறையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது, குறிப்பா உடற்கூறாய்வு தொடர்பான விவரங்கள் எல்லாம் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்குவார் என முதலமைச்சர் குறிப்பிட உடனே குறுக்கிட்டு பேசிய மா சுப்பிரமணியன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனங்களுக்கு குறுக்கிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் எப்படியாக அந்த உடற்கூறாய்வு நடந்தது என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் தெளிவாக பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவும் தற்போது பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார். அந்த வகையில முதலமைச்சருடைய முதல் அறிக்கை, அதாவது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெற்றது இந்த விவகாரத்தில் என்பது தொடர்பான அறிக்கையை தெளிவாக கொடுத்து விட்டார்கள். எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களை சாக வேண்டும் என நினைக்க மாட்டார்கள் என்ற ஒரு வீடியோவையும் முதலமைச்சர் ஏற்கனவே வெளியிட்டு விட்டார். தாவேகா கூடிய கூட்டத்தை விட அதிக அளவு எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் என்பது கூடியது. அவர் பேசுவதை கேட்பதற்காக கூட்டம் வருகிறது. பச்சை பேருந்துல ஏறிக்கொண்டு தொண்டர்களை கையசைத்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார். ஆனால் தாவேகா தலைவர் விஜயோ உள்ளேயே அமர்ந்து கொண்டு யாரையும் பார்க்க விடாமல் தொடர்ந்து புறக்கணிக்கிறார். அதனால கூட்டம் அதிகமாக இருக்கிறது, நெரிசல் ஏற்படுகிறது. விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே கடுமையான நெரிசல் என்பது ஏற்படுகிறது. அதிமுக நடத்திய கூட்டத்தில் எந்த சிக்கலும் ஏற்படவில்லை. ஆனால் அவர் விஜய் நடத்தும் கூட்டத்தில் மட்டும் ஏன் இத்தகைய சூழல் என்பது உருவாகிறது, அசம்பாவிதம் என்பது ஏற்படுகிறது என குறிப்பிட்டு விஜய் நடத்திய கடந்த 4 மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் நடைபெற்ற அந்த அசம்பாவிதங்கள் குறித்தான விளக்கத்தை ஏவா வேலு தெரிவித்திருந்தார். அதே போல எதிர்க்கட்சி தலைவர் கூட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்த காவல்துறையினர் தானே தவேக தலைவர் விஜயனுடைய கூட்டத்திற்கும் பாதுகாப்பை அளித்திருந்தார்கள் என்ற ஒரு கூட்டத்தில் கை காட்டுகிறார்கள் என்றால் வந்தார்கள் போனார்கள் என்பதெல்லாம் பேச்சுக்கு தேவையில்லை. உரிய முறையில பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கிட்டு பேச தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள், காரசாரமான விவாதங்கள் இன்றைய சட்டப்பேரவையில அரங்கேறி வருகிறது. குறிப்பாக தண்ணீர் பாட்டில்ல ஸ்டிக்கர் ஒட்டினார்கள், அரசியல் செய்தது யார் என்ற ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். அதே போல் கரூர் மாவட்டத்து திமுக மருத்துவர் அணி என ஆம்புலன்ஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. இப்போது கேட்கிறேன், இந்த விவகாரம் கரூர் விவகாரத்துல அந்த மீட்பு பணிகள்ல யார் அரசியல் செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். குறுக்கிட்டு பேசிய அமைச்சர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை பேசி வருகிறார்கள். தொடர்ந்து உள்நோக்கத்துடன் என்ற வார்த்தையை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கப்பட்டதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என, முதலமைச்சருடைய கருத்தை நீக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். கூட்டணிக்காக நாங்கள் பேசவில்லை என்பதையும் நீக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் மீது சொல்லிய கருத்துக்களை இபிஎஸ் அவர்கள் நீக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மாறி மாறி பல்வேறு விவாதங்கள் என்பது முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் என மாறி மாறி நடக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்றவுடன் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து விமானம் மூலமாக பார்த்துவிட்டு வந்தார். அந்த பெருந்தன்மையை கூட பாராட்ட வேண்டாமா என அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் கேள்விகளை எழுப்ப துரைமுருகன் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது என்பதற்காக இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து பார்த்துவிட்டு வந்தாரே, அந்த பெருந்தன்மையை பாராட்ட வேண்டாமா? தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். குறிப்பாக அரசியல் நோக்கத்திற்காக பல்வேறு விளக்கங்கள் என்பது வைக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்துக்களை துரைமுருகன் குறிப்பிட்டிருந்தார். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ₹300 இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.